வெல்கம் டு வேதாந்த சேனல் பசங்களா. எஸ் ஸோ இன்னைக்கு 9th மேக்ஸோட சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்லாம் பார்க்க போறோம். ஓகே, என்னடா ஒரே செட் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இது ஒண்ணுமே கிடையாது பசங்களா. திஸ் இஸ் சம். இதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா செட். ஏன்னா எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒரே இதில் அடுக்கி வச்சிருக்காங்க. சி திஸ் இஸ் சம் ஸ்மால் பவுல்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க, கிளாஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. அப்போ எதெல்லாம் ஒரே செட் கலெக்ஷன் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் செட். ஸோ செட்டுங்கிறது ஒண்ணுமே கிடையாது, இட் மீன்ஸ் அ கலெக்ஷன். ஆனா ஒரு விஷயம் கிளியர், ஒரு கலெக்ஷனுக்கும் செட்டுக்கும் வித்தியாசம் இருக்கானா? இருக்கு. எஸ், ஒரு செட்டுக்கும் கலெக்ஷனுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை வேணா கலெக்ஷன் சொல்லலாம், ஆனா செட் எல்லா கலெக்ஷனையும் செட்டுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு யூனிக் ரூல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வெல் டிஃபைன்டு எலமெண்ட்ஸா இருக்கணும். வெல் டிஃபைன்டுக்கு என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு எலமெண்ட்டை பார்த்தா இது அதுக்குள்ள வருமா வராதா அப்படின்னு நம்மளால தெளிவா முடிவெடுக்க முடியணும். ஓகேவா? ஏதாவது ஒரு எலமெண்ட் ஒரு செட்டை காமிச்சு இந்த செட்டுக்குள்ள வருமா வராதான்னு உங்ககிட்ட கேட்டா உங்களால கிளியரா இது வர முடியும் இல்லைன்னா வர முடியாது அப்படின்னு சொல்ல முடிஞ்சது அப்படின்னா இட் இஸ் அ செட். கிளியரா சொல்ல முடியல அப்படின்னா இட் இஸ் அ கலெக்ஷன். அவ்வளவுதான். சரியா பசங்களா? ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டட் ஃபார்ம். இவங்கள ரோஸ்டட் ஃபார்ம்ல எழுதணும். ரோஸ்டட் ஃபார்ம்னா என்னது? மொத்தம் 3 ஃபார்ம் இருக்கு. செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாவே இங்கிலீஷ்ல எழுதுறது. செட் பில்டர் ஃபார்ம்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல எழுதுறது. ரோஸ்டட் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியா காட்டுறது. சரியா? எஸ். இப்போ இந்த செட்டுக்கு பேர் வச்சுப்போம் ஏன்னு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், இதில் என்ன கேட்டிருக்காங்க? செட் ஆஃப் லெட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எழுத போகிறீங்க. என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? யூ ஃபைண்ட் ஏ, எஸ், அதுக்கப்புறம் எஸ் இருக்குது. ஓகே, எஸ்ஸே திருப்பி எழுதணுமானா நோ, லெட்டர் தான். எஸ்ங்கிறது ஒரு லெட்டர் தான். எஸ் நிறைய லெட்டர்ஸ்லாம் கிடையாது. ஸோ எஸ்ஸை மட்டும் எழுதுனா போதும். அண்ட் இயை மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு எம் அண்ட் என், தட் இஸ் ஓகேவா பசங்களா? இதுக்கு பேர் தான் ரோஸ்டட் ஃபார்ம். அதுக்கப்புறம் பாருங்க, பிங்கிற செட் எடுத்துக்கிறேன். இதில் இருக்க லெட்டர்ஸ் எழுதுறோம். தட் இஸ் பி, ஆர், ஐ, என், சி, ஐ வந்துருச்சு, பி வந்துருச்சு, ஏ எழுதணும் அண்ட் எல் எழுதணும். சரி பசங்களா? ஸோ ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. திஸ் இஸ் 2 different sets. ஓகே, இதுவும் அதே தான். ஸோ லெட் ஆஃப் லெட்டர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ரோஸ்டட் ஃபார்ம்ல எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஏ செட் இஸ் ஈக்குவல் டு ஐங்கிற ஒரு எலிமெண்ட், என்னங்கிற ஒரு எலிமெண்ட், டிங்கிற ஒரு எலிமெண்ட் அண்ட் ஏங்கிற ஒரு எலிமெண்ட். ஐ தான் ஆல்ரெடி எழுதிட்டோமே. எஸ். இப்போ பி செட்டில் என்ன இருக்கு? பிங்கிற ஒரு எலிமெண்ட், ஏங்கிற ஒரு எலிமெண்ட் அண்ட் ஆர்ங்கிற ஒரு எலிமெண்ட். தென் யூ ஹாவ் எல் எலிமெண்ட், இ, ஓ, ஜி, ஆர் எழுதியாச்சு, ஏ எழுதியாச்சு, எம் எழுதுறோம். ஓகேவா பசங்களா? ஸோ எல்லா லெட்டர்ஸும் எழுதிட்டோம்னு ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் இன்னும் 2 மிசிசிப்பி அண்ட் ஐ திங்க் இட் இஸ் பனானான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்க என்ன லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்டட் ஃபார்ம்ல எழுதிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகேவா? யா, ரெப்ரசன்ட் த செட்ஸ் இன் ரோஸ்டட் ஃபார்ம். ஓகே, இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் சொன்னது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் வந்து எழுதிட்டோம். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து இட் இஸ் அ செட் பில்டர் ஃபார்ம், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிங்க. எக்ஸ் சச் தட், இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே எக்ஸ் டைப்ல தான் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். அது ஒரு பர்ஃபெக்ட் கியூபா இருக்கும். எங்கிருந்து எங்க ஸ்டார்ட் ஆகி 27ல ஸ்டார்ட் ஆகி 216ல முடியும். ஓகே, 27 ஃபர்ஸ்ட் யாரோட கியூப் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? தட் இஸ் 3 கியூப். 216 யாரோட கியூப் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் இஸ் ஐ திங்க் 6 கியூப். சரியா பசங்களா? ஸோ இதுக்கும் நடுவில் யார் வருவா? 4 கியூப், 5 கியூப், அவ்வளோதான் வருவாங்க. எஸ். ஸோ இந்த செட்டில் இப்போ யார் இருக்கா? C is equal to 4 cube. That is x is a perfect cube number. 4 ஓட cube யாரு? 64. 64, 125. அவ்வளோதான். 5 cube ஓட ஆன்சர் 125. So it is 64 and 125. அவ்வளோதான். இவங்க 2 பேர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. Write all the subsets of A. Subsetsனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. You have one set. ஒரு செட் இருக்கு. இந்த செட்ல என்ன வேணா இருக்கலாம். Let it be A, B, C. ஓகேவா? இப்போ இதுல 3 எலிமெண்ட் இருக்கு. இந்த 3 எலிமெண்ட்டை வச்சு ஏதாவது ஒரு செட், ஏதாவது ஒரு குட்டி செட் ஃபார்ம் பண்றாங்க. Let it be A dash. So A, B.
சரியா? இதுல இருக்க 2 எலிமெண்ட்டை வச்சு மட்டும் அவங்க இன்னொரு செட் ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்செட். ஓகேவா? அதாவது இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு குட்டி குட்டியா எவ்வளோ செட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணலாமோ அது எல்லாத்துக்கும் பேரு சப்செட்ஸ் தான். அப்போ வந்துட்டு பியோட ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா பி கமா சி என்ன மேம் சொல்றீங்கன்னா இதுவும் ஒரு சப்செட் தானே. பி அண்ட் சி இட் இஸ் ஃப்ரம் ஏ. ஸோ எப்பெல்லாம் ஒரு செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் இன்னொரு செட்ல இருந்து வராங்களோ அவங்க தான் வந்து நம்மளோட மதர் செட் மாதிரி. ஸோ மதர்லேருந்து வந்தால் அவங்க சப்செட், மதர்லேருந்து வரல அப்படின்னா இட் இஸ் நாட் அ சப்செட். புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் கேட்கலாம் நல் செட்டுன்னு ஒன்று இருக்குது. நல் செட்னா என்ன மேம் கேட்டிங்கன்னா அந்த செட் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். அப்போ ஒன்றுமே இல்லாத விஷயம் எல்லாத்துலேயுமே இருக்கிறவங்க தான். ஓகேவா? அப்போ நல் செட்டுங்கிறது இட் இஸ் அ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். உலகத்தில் இருக்க எல்லா செட்டோட ஒரு சப்செட் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நல் செட். அந்த நல் செட் ஒன்றும் இல்லை, அது வெறும் காலியான செட். சரியா? ஆர் இட் இஸ் டினோட்டட் பை லைக் திஸ் 5. சரி பசங்களா? அப்போ இவங்க எல்லாத்தோட சப்செட்ஸாக இருப்பாங்க. அப்போ இங்கே பாருங்க, ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி. ஏ கமா பியோட சப்செட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த எலிமெண்ட் 2. ஸோ 0லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 0 1 எல்லாமே அப்போ தான் இன்க்ளூட் பண்ணிட்டோமான்னு பார்க்க முடியும். 0 அப்போது இதோட சப்செட்ஸ் எழுத போகிறோம். ஸோ வாட் இஸ் இட்? சப்செட்ஸ் ஆஃப் ஏ. எல்லா சப்செட்ஸையும் எழுதுறதுனால இது பவர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பவர் செட். இதுக்கு பேர் என்ன? பவர் செட். அதுக்குள்ள தான் எல்லா சப்செட்ஸையும் நம்மளால எழுத முடியும். ஃபர்ஸ்ட் 0 செட்னா ஒன்றுமே இல்லாத செட் என்னது? நல் செட். அவங்கள ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்க மாதிரி. நீங்கள் ஆக்சுவலி 2 எலிமெண்ட் இருக்குது, ஒரு எலிமெண்ட் இருக்க மாதிரி மட்டும் ஒரு செட் எழுதுங்க. எய்தர் ஏவா இருக்கலாம், எய்தர் பியா இருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் 2 இருக்க மாதிரி மட்டும் ஒரு சப்செட்ஸ் எழுதுறோம். 2 இருக்க மாதிரி இருக்கிறது அது மட்டும்தான். ஸோ இவங்க 2 இருக்க ஒரே செட் இந்த செட் மட்டும்தான். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்க சப்செட்ஸ். ஸோ எத்தனை சப்செட்ஸ் இருக்கு? 1 2 3 4 சப்செட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. சரியா பசங்களா? யா. வெரிஃபை வெதர் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். ஓகே, டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் முன்னாடி நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு கலெக்ஷன். கரெக்டா? அப்போது அது ஒரு நம்பர் சிஸ்டம். செட்ஸுங்கிறது ஒரு நம்பர் சிஸ்டம். எப்படி நம்பர்ஸுக்கெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி செட்ஸுக்கும் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ளஸ் பண்ணுவோம், நம்பர்ஸை ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்பர்ஸை யூனியன் பண்ண முடியும், ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா யூனியன். அதை எப்படி டெனோட் பண்ணுவாங்க? யூங்கிற சிம்பிள். இது என்ன பண்ணுன்னா ஏபியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து ஒரே செட்டாக கொடுக்கும். ஓகேவா? ஏபியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து ஒரே செட்டாக கொடுக்கும். அதுக்கு பேர் தான் யூனியன். அப்போ இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு ஒரு இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ இது வந்து யூவே தலைகீழா போடுறது. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஏ அண்ட் பியில் 2 பேத்துக்கும் பொதுவாக காமனாக இருக்கவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த காமன்ஸை மட்டும் சொல்றதுக்கு பேர் இன்டர்செக்ஷன். காட் இட்? இப்போ அதே மாதிரி டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா அந்த 2 பேத்துக்குமே இன்டர்செக்ஷன் ஒருத்தர் கூட காமனாக கிடையாது. நோ காமன் பாயிண்ட். ஓகேவா? 2 பேத்துக்குமே நோ காமன் பாயிண்ட்ஸ். தென் அதுக்கு பேர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். ஓகேவா? எந்த 2 செட்ஸுக்கு காமனே இல்லையோ அந்த 2 செட்ஸ்லாம் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏங்கிற செட் கொடுத்துட்டாங்க, பிங்கிற செட் கொடுத்துருக்காங்க. இன்னும் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸா பார்த்துருவோமா? ஸோ ஏ செட்டை எழுதிக்கிறோம். தட் இஸ் 20, 22, 23, 24. Okay, what is your B set? 25, 30, 40, 45. Yes, மகளே. So A intersection B பார்க்குறோம். What is your intersection B? இவங்க 2 பேருக்கும் காமனா 20 இங்கே இருக்கா? இல்லை. 22 இங்கே இருக்கா? இல்லை. 23 இருக்கா? இல்லை. 24 இருக்கா? இல்லை. 2 பேருக்கு காமன்னு ஒன்று கூட கிடையாது. ஸோ இதோட இன்டர்செக்ஷன் 0, which is null set. So intersection null set, அதனால these are disjoint sets. அது காரணத்தினால் இவங்க எல்லாருமே disjoint sets. சரியா பாருங்க? So only for that reason these are disjoint sets. Find the number of subsets. Subsets na enna na sonna? Subsets means it is a குட்டி set. அவ்வளவுதான். ஆனா அதுல எவ்வளவு number of குட்டி sets form பண்ண முடியும் and number of proper subsets of a set அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோ, சப்செட்ஸ் அப்படின்னா நல் செட் கூட தான் சப்செட் நான் சொன்னேன். கரெக்டா?
ஆனால் அதில் எவ்வளோ ஃபார்ம் பண்ண முடியும்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு செட் சொன்னேன்னா A, B. இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இது என் ஆஃப் ஏன்னு எழுதுவாங்க. என் ஆஃப் ஏன்னா இப்போ கொடுத்துருக்க செட்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ 2. அப்போது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், இதுலேருந்து ஃபார்ம் ஆகிற சப்செட்ஸில் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஃபார்முலாவே இருக்குது. வாட் இஸ் இட்? 2/n. சரியா? 2/n. அந்த n யாருன்னா கொடுத்துருக்க சப்ஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள ரைஸ்டு 2 பவருக்கு ரைஸ் பண்ணணும். ஸோ 2/2 which is 4. அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் A, Bயை வச்சு எவ்வளோ சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னா 4 சப்செட்ஸ் ஃபார்ம் முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நல் செட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தர் அவங்களே இருப்பாங்க. கரெக்டா? ஆனால் ப்ராப்பர் சப்செட்ஸுக்கு என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா, ப்ராப்பர் அப்படின்னா நல் செட் வரமாட்டாங்க, அவ்வளோதான். நல் செட்டை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு அதுக்கு ஃபார்முலா என்ன? 2/n - 1. ஏன்னா 2/nன்றப்போ நல் செட்டும் வந்துடுவாங்க, அதுலேருந்து நான் 1 மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா அது நல் செட்டை ஒருத்தங்களை மைனஸ் பண்ணுன்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பார்க்கலாமா? Find the number of subsets and number of proper subsets of a set அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்துருக்காங்களா? எஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்லணும்? n of x கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் n of x? இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 6 மெம்பர்ஸ் ஆர் தேர். ஸோ நம்மளோட n வந்து 6. கரெக்டா? வாட் இஸ் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஃபார்முலா? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் of x. என்ன ஃபார்முலா? 2 raised to power n. ஸோ 2 raised to power n 2/6. 2/6 அப்படின்னா 2 into 2 into 2. ஸோ 2வை 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக பசங்களா? ஸோ இதை வந்து 8 டைம்ஸ். 8 into 8, 8 into 8 64. சரியா? ஸோ 64 சப்செட்ஸ் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபைன். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? இதுலேருந்து 1 மட்டும் மைனஸ் பண்ணும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 64 minus 1, that is 63. சரியா பசங்களா? எஸ்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த சம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லா சப்செட்ஸையும் ஒரு கலெக்ஷனில் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன்ல. ஆல் சப்செட்ஸ் ஆர் இன் அ கலெக்ஷன். அந்த கலெக்ஷனுக்குன்னு ஒரு செட் பேர் இருக்குது. அந்த செட் பேர் என்ன கேட்டிங்கன்னா பவர் செட். அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க? P of A ஆர் ரோ ஆஃப் E அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இது ஒரு செட். இந்த செட்குள்ளே என்ன இருக்கும்? இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. ஏல என்னென்னா சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமோ அதோட எல்லா கலெக்ஷனையும் சேர்த்து வச்சது தான் இந்த செட். டன்? எஸ். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா ஏபிங்கிற ஒரு செட்டுமே உள்ளே இருக்குது. ரைட்? ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ. ஏல என்னென்னலாம் சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஷின். எஸ் பசங்களா. ஸோ இதை பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் என்னெல்லாம் சப்செட்ஸ் இருக்காங்களோ ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ 1 2ன்னு 2 பேர் தான் இருக்காங்க. ஏ தனியாக பி தனியான்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா அடி வாங்குவீங்க. ஏன்னா கமா போட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் எலமெண்ட்ஸ். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இது ஃபுல்லாமே செகண்ட் எலமெண்ட் தான். 2 எலமெண்ட்ஸ் இருக்காங்க. 2 எலமெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எப்படி கவுண்ட் பண்ணணும்? 0லேருந்து 1 2 எல்லாமே எழுதணும். ஸோ பவர் செட்ஸ் எல்லா சப்செட்ஸையும் கலந்ததுக்கு பேர் என்ன? பவர் செட்ஸ். ஸோ P of A. P of Aல தான் எல்லாருமே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 0னா என்னது? நல் செட். ஸோ 5. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்க மாதிரி. ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஏ எலமெண்ட். ஏ எலமெண்ட் மட்டும் இருக்க மாதிரி. அடுத்தது வந்து பி எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் மட்டும் இருக்க மாதிரி ஒரு செட். கம்மா இவங்க 2 பேரும் இருக்க மாதிரி செட். 2 பேர் இருக்க மாதிரி செட்னா இது ஃபுல்லாக தானே. ஸோ ஏ கம்மா ஏ கிராஸ் பி. சரியா? இதுக்கப்புறம் நான் இந்த ப்ராக்கெட்டுக்கு போடுற பெரிய பக்கெட். சரியா? யூ காட் இட்? எஸ் பசங்களா. இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட் போடல அப்படின்னா தப்பு. சரியா? டோன்ட் ஃபர்கெட் திஸ் ப்ராக்கெட். திஸ் ப்ராக்கெட் இஸ் மேண்டட்டரி. சரியா? எஸ். ஏன்னா அந்த எலமெண்ட் எழுதும் போது நம்ம செட் ப்ராக்கெட் போட்டு தான் எழுதுறோம். இந்த எலமெண்ட்லேயே செட் ப்ராக்கெட் இருக்கிறதுலாம் நம்ம மிஸ்டேக் கிடையாது. ஆனாலும் நம்ம ஒரு செட் ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த சப்செட்ஸ். எல்லா சப்செட்ஸையும் எழுதிட்டோம் அழகா. ஓகே, நீங்கள் இதை வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். ஹவ் வில் யூ வெரிஃபை? ஸோ n of P of A வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் வரணும். ஸோ திஸ் 2 raised to power 2ஆக இருக்கணும், which is 4. இப்போ நம்மளுக்கு 4ஆக இருக்குது. எஸ், 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஹென்ஸ் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். சரியா பசங்களா? யா. இஃப் n of A is equal to 4. n of A வந்து நம்மளுக்கு 4. Then n of P of A. அப்போ P of Aல எத்தனை பேர் இருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். P of Aனா என்னது? இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸோட ஃபார்முலா என்ன? 2 raised to power n. அப்போ 2 raised to power 4. அப்போ
2 into 2 into 2 into 2. ஸோ இது ரெண்டேட் பண்ணால் 4. ஸோ 4 into 4 which is 16. எவ்வளோ பேர் இருக்காங்க? 16 மெம்பர்ஸ் இருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்க பசங்களா. n of a is equal to 0, just 0. அப்போ n of p of a எத்தனை பேர் இருப்பாங்க? 2 raised to power 0, anything raised to power 0 na 1 the answer is 1. Okay, yes. What is third one? Third one, n of p of a. So n of p of a is equal to 256. 256. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து சம் 2 raised to power இருப்பாங்க. 256 raised to power தெரிஞ்சுக்கோங்க. 256 ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணுங்க. 2 ஆல 2, so it is 1, 2 போட்டோம் அப்படின்னா ரிமைண்டட் 1, 8. அகெயின் 2, it is 64. அகெயின் 2, 32. அகெயின் 2, 16. 2, 8. 2, 4, 2, 2. ஓகேவா? எத்தனை 2 இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 2s are there. So which is 2 power 8. அப்போ n of a எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க தானே பவர்ல ரைஸ் ஆயிருப்பாங்க. அப்போ 8 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. சரியா பசங்களா? ஸோ n of a is equal to 8. Okay. Next example, let a is equal to some x tends to x, it is a even natural numbers and 1 less than x. Even natural numbers அப்படின்னா என்னது? natural numbers தான். ஆனால் அதில் even numbers மட்டும் தான் எழுத போகிறோம். ஓகே, even natural numbers starts from 2, 1 கிடையாது. it less than 1, 2 ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியணும்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் தான். ஆனால் இங்கே நம்மளுக்கு லிமிட் கொடுத்துட்டாங்க. 12 வரைக்கும் எழுதுனா போகும். எழுதணுமா எழுதக்கூடாது 12? எஸ், ஏன்னா இங்கே லெஸ் than or equal to போட்டோம்னா 12 இன்க்ளூடட் தான். ஸோ a is equal to it is 2, 4, 6, 8, 10, 12. Done? Yes. Bங்கிற செட் என்னது? it is a multiple of 3 and x belongs to natural numbers. அப்போ natural numbers ஆகவும் இருக்கணும் ப்ளஸ் மல்டிபிள் ஆஃப் 3 ஆகவும் இருக்கணும். 2 கண்டிஷன் இது வரைக்கும் பார்த்ததுல. அண்ட் நெக்ஸ்ட் லெசன் இருக்கட்டும் 12. 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். ஆனால் நேச்சுரல் நம்பர்ஸ்லேயே மல்டிபிள் ஆஃப் 3 மட்டும் தான் எழுதணும். ஸோ 3, 6, 9, 12. அதுக்கு மேலே எழுதணுமா? நோ, ஏன்னா 12ஓட ஸ்டாப்னு சொல்லிட்டாங்க. ஸோ 12ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 பேத்துக்கும் நடுவில் இருக்க காமன் பாயிண்ட். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி விச் இஸ், இதுக்கு 2 பேத்துக்கும் காமனாக யார் இருக்கா? இங்கே 12 இருக்காங்க, இங்கேயும் 12 இருக்காங்க. அண்ட் வேற யாராவது இருக்காங்களா? இங்கே 6 இருக்காங்க, இந்த இடத்துல 6 இருக்காங்க. அப்போ 6, 12 தான் காமன். வேற யாரும் காமன் கிடையாது. அங்கே இருக்கவங்க யாரும் இங்கே இல்லை, இங்கே இருக்கவங்க யாரும் அங்கே இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் தான் காமன். எஸ். இஃப் ஏ இஸ் ஈக்குவல், ஓகே, நம்ம கிட்ட டிஃப்ரென்ஸ் பற்றி பேசுகிறாங்க. சரியா? டிஃப்ரென்ஸ்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு செட் ஆப்ரேஷன் ஏ கிராஸ் பி. அப்படின்னா என்னன்னா, ஒரு செட் ஏ செட்டில் இருக்கிறவங்க யாரும் பி செட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்கள ஒமிட் பண்ணிடணும். ஒரே விஷயம், இந்த பி செட்டில் யார் இருக்காங்க இல்லையான்னா நான் பார்க்கறதே கிடையாது. நான் பேசுகிற கான்செப்ட் என்ன? ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கவங்க செகண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஒமிட் பண்ணிடு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியா பசங்களா? எஸ். இப்போ ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இவங்களை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இவங்களை கண்டுபிடிக்கணும், 2 பேத்துக்கும் யூனியன் போடணும். சரியா? ஓகே, ஏ மைனஸ் பின்னா நான் என்ன சொன்ன பசங்களா? ஃபர்ஸ்ட் ஏ செட்டை எழுதுங்க. 6, 7, 8, 9 மைனஸ் பி செட் வந்து 8, 10, 12. சரியா? ஏ செட்டில் இருக்கவங்க பி செட்டில் இருக்கக்கூடாது. சரியா? அப்போ 6 இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னா இல்லை. 7 இங்கே இல்லை. 8 இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அப்போ 8 இருக்கணுமா? இருக்கக்கூடாது. ஸோ 8 நான் ஒமிட் பண்ணிடுவேன். 9 இங்கே இருக்காங்க, ஆனால் அங்கே கிடையாது. நோ ப்ராப்ளம். அப்போ 6, 7, 9 இதை மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சரியா பசங்களா? எஸ். அதுக்கப்புறம் பி கிராஸ் ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் செட்டு பி தான் எழுதணும். 8, 10, 12 மைனஸ் 6, 7, 8, 9. சரியா? இப்போ 8 இருக்கவங்க இங்கே இருக்காங்களா? எஸ். அப்போ அதை ஒமிட் பண்ணணும். 10 இங்கே இருக்காங்களா? இல்லை. 12 இங்கே இருக்காங்களா? இல்லை. ஸோ இட் இஸ் 10, 12. இப்போ இவங்க 2 பேத்துக்கும் யூனியன் எடுக்கணும். வாட் இஸ் யூனியன்? ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஏ மைனஸ் பி என்ன பசங்களா? 6, 7, 9. ஐ திங்க் ஸோ 6, 7, 9 யூனியன் 10, 12.
யூனியன்னா என்னது, இவங்க எடுத்து அப்படியே ஆட் பண்ணி எழுதுறோம். 6, 7, 9, 10, 12. இதுதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சரியா பசங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வென் டயக்ராம்ல ப்ரூஃப் பண்ண போறோம். வென் டயக்ராம்ல எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா, A difference B, asymmetric difference. நான் என்ன சொன்னேன், which is A minus B union B minus A. Okay, okay. Difference first, A set B set ரெண்டு பேரும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் A minus B மட்டும் வரைகிறேன். சரியா பசங்களா? எப்பவுமே இப்படி தான் வரையணும். ரெண்டு செட்னா ஓவர்லாப்பிங் இருக்கும். ஓகேவா? இஃப் இட் இஸ் நாட் டிஸ்ஜாயிண்ட் செட் இருந்தால் மட்டும் தான் ஓவர்லாப்பிங் இருக்காது, மற்றபடி எல்லாமே இருக்கும். சரியா? இப்போ இதில் இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஸோ ஓவர்லாப் பண்ணி தான் எழுதும். ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா என்ன சொன்னேன், ஏல மட்டும்தான் அவங்க இருக்கணும், பியில் அவங்க இருக்கக்கூடாது. அப்போ ஏல மட்டும் இருக்கிறவங்க எங்கே இருக்காங்க, இந்த பார்ட் மட்டும் தானே? எஸ், ஏன்னா இந்த ஓவர்லாப்பிங் வந்து பிலையுமே இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த ஓவர்லாப்பிங் நம்ம எடுக்க மாட்டோம், ஏல மட்டும் இருக்கிறாங்க. ஸோ ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் லாஜிக்கில் பி மைனஸ் ஏ, பியில் மட்டும்தான் இருக்கணும். திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, பியில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த பார்ட்டா? எஸ். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், யூனியன் எடுக்கணும். யூனியன்னா நான் இந்த பிக்சர் ப்ளஸ் இந்த பிக்சர் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஷேட் பண்ணுறதுக்கு பேர் தான் யூனியன். ஸோ இது ஏ, இது பி, நேம் போட மறந்துடாதீங்க. ஸோ ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. சரியா பசங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரில் என்னெல்லாம் இருக்கோ அதை ட்ரா பண்ணி வச்சிருங்க. ஓகே, அந்த பிக்சரில் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து ட்ரா பண்ணுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஜஸ்ட் அந்த இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும்தான் இல்லை. மொத்தம் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தா கூட இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் மிஸ் ஆகுறது, அவ்வளோதான். ஸோ ரெப்ரசன்ட் ஏ இன்டர்செக்ஷன் ஏ சிமெட்ரிக் பிவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா பசங்களா? ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் செட்ஸ். இந்த செட்ஸுக்கு நம்ம சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பி மைனஸ் கியூ எழுதணும். ஸோ 2, 3, 5, 7, 11 மைனஸ் Q set 1, 3, 5, 11. சரியா? Pல இருக்கவங்க Qல இருக்கக்கூடாது. 2 இங்கே இல்லை, 3 இருக்காங்க, அப்புறம் erase பண்ணும். 5 இருக்காங்க, 11 இருக்காங்க. இல்லாதவங்க யாரு, 2, 7 மட்டும்தான். ஓகேவா? P minus Q, Q minus P, Q minus P 1, 3, 5, 11 minus 2, 3, 5, 7, 11. இதில் யார் யார் இருக்காங்க பசங்களா? ஸோ 3, 5, 7 எல்லாருமே இருக்காங்க, 1 மட்டும்தான் இல்லை. அப்போ 1 மட்டும்தான் எழுதணும். சரியா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் யூனியன் பண்ணணும். ஸோ பி கியூ என்னது 1, 2, 7. அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி ட்ரை திஸ் சம் அண்ட் ட்ரை திஸ் சம். இந்த ரெண்டு சம்மே ட்ரை பண்ணுங்க. சரியா பசங்களா? எஸ். ஆர் அதர்வைஸ் லாஸ்ட்டாக அந்த சம்மை ட்ரை பண்ணுவோம். இஃப் n of a is equal to 36 and n of b is equal to 18. Okay, what is a union b is equal to 40? a complement. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஒரு யூனிவர்சல் செட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா பேரண்ட் செட். இப்போ இந்த யூனிவர்சல் செட்டில் இருந்ததுன்னா ஏவை டிரைவ் பண்ணியிருப்பாங்க, பிஏ டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா இது ஏ, இது பி. இந்த இடத்துல ஏங்கிற சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் சொல்றதுக்கு பேர் ஏ காம்ப்ளிமெண்ட். இதே பி காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்துருக்கிறவங்கள பியை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் குறிப்பிட்டா அதுக்கு பேர் பி காம்ப்ளிமெண்ட். புரிஞ்சுதா பசங்களா? இப்போ என்ன சொல்றாங்க, n of a, which means n of a வந்து 36, n of b வந்து 10, n of a union b that is 40 and n of a complement is 27. n of u is equal to என்னன்னு கொஸ்டின் பண்றாங்க, n of a இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு நம்மளுக்கு நிறைய ஃபார்முலாஸ் தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க. யூனிவர்சல் செட்லேருந்து அவங்கள மைனஸ் பண்ண காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிரும். அப்போ என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஆஃப் யூ மைனஸ் என் ஆஃப் ஏ. சரியா பசங்களா? இதே மாதிரி என் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, இங்கே ஏ காம்ப்ளிமெண்ட் தான் இங்கே ஏ போடணும். இப்போ பி காம்ப்ளிமெண்ட் தான் யூனிவர்சல் மைனஸ் பி. இதே ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருக்கு. அப்போ என்ன மேம் போடுவேன் அப்படின்னா
அதே தான் யூனிவர்சல்ல இருந்து ஏ யூனியன் பியை மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு தான் நீங்கள் மைனஸ் பண்ண போறீங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க, யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி, இது வச்சு n ஆஃப் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, யூனியன் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி மேம்னா, யூ ஹாவ் அ ஃபார்முலா n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. சரியா, intersection b which is a union b நம்மகிட்ட இருக்கு. n of a union b வந்து 40. So 40 is equal to n of a என்னது 36. 36 plus n of b வந்து 10 minus n of a intersection b. சரியா பசங்களா, இப்போ 36 plus 10 வந்து 46. அப்போ 40 is equal to 46 minus n of a intersection b. Got it? இப்போ இந்த மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ், இங்கே இருக்க 40 அங்கே போனால் மைனஸ். அப்போ n of a intersection b என்னன்னு கேட்டாங்கன்னா 46 minus 40, that is 6. அப்போ இன்டர்செக்ஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்க, n of u கேட்குறாங்க. n of uக்கு a காம்ப்ளிமெண்ட் யாராவது தெரியணும், இருக்கா? எஸ். வாட் இஸ் இட்? a காம்ப்ளிமெண்ட்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், u மைனஸ் a. யூனிவர்சல் செட்லேருந்து ஏவை மைனஸ் பண்ணோம். அப்போ n of a காம்ப்ளிமெண்ட்னா என்னப்பா, n of u மைனஸ் n of a. கரெக்டாக, n of a காம்ப்ளிமெண்ட் தெரியுமா 27, n of a தெரியுமா 36. அப்போது n of u என்ன, இங்கே இருக்க மைனஸ் 36 அங்கே போனால் ப்ளஸ் 36. ஸோ வாட் இஸ் யுவர் n of u? Yes. What is your n of u? Your n of u is equal to 36 plus 27. 6 plus 7, it is 13. Remainder 1, 63. அப்போ n of u என்னன்னு கேட்டாங்கன்னா 63 அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். Let a is equal to b d e c h. சரியா பசங்களா, verify that n of a minus b is equal to n of a minus n of a intersection b. இதை வெரிஃபை பண்ணும். வெரிஃபைனா என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n of a மைனஸ் b கேட்டிருக்காங்க. அப்போ a மைனஸ் b ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணுங்க. a என்னது, b கமா d கமா e கமா g கமா h மைனஸ் a கமா e கமா c கமா h. சரியா, இதில் என்ன சொல்லிடுங்க, இங்கே இருக்கவங்க யாரும் அங்கே இருக்கக்கூடாது. b இங்கே இருக்காங்களா இல்லை, d இங்கே இருக்காங்களா இல்லை, e இருக்காங்களா எஸ், g இருக்காங்களா நோ, h இருக்காங்களா எஸ். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் பண்ணிடுறோம், மற்றவங்கள எழுதிட்டோம். ஓகே, இதில் n ஆஃப் கேட்குறாங்க. ஓகே, வாட் இஸ் யுவர் n ஆஃப் a மைனஸ் b? 3 மெம்பர்ஸ், 3 பேர் தானே இருக்காங்க. ஓகே, வாட் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட் சேஸ்? ரைட் ஹேண்ட் சைட் சேஸ் n ஆஃப் a. n ஆஃப் a, ஏல எத்தனை பேர் இருக்காங்க, n of a is equal to 5. ஓகே, n of a intersection b, a-க்கும் b-க்கும் intersection. இப்போ a intersection b-யை ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணுங்க. a என்னது, b, d, e, g, h and intersection a, e, c, h. இதுக்கும் இதுக்கும் intersection. இன்டர்செக்ஷன்ல என்ன வரும் பசங்களா, ஸோ இங்கே இருக்கவங்க இங்கேயும் இருக்கணும். ஸோ b இருக்காங்களா இல்லை, d இருக்காங்களா இல்லை, c இருக்காங்களா எஸ், e இருக்காங்க, h இருக்காங்க. இவங்க எத்தனை பேர், 2 பேர். ஸோ n of a intersection b வந்து 2 பேர். சரியா, ஸோ நம்மகிட்ட என்ன, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, 5 minus 2 which is 3. அப்போ இந்த 3யும் நம்மளோட லெஃப்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கா, எஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் இதை நீங்கள் எண்ட் பண்ணணும். ஓகே, இஃப் n of a is equal to 25, b வந்து 40, இன்டர்செக்ஷன் வந்து யூனியன் 50, டன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போமோ இன்டர்செக்ஷன். ஓகேவா, அப்போ n of a intersection bனா ஒன்றும் இல்லை பசங்களா, n of a plus n of b minus n of a union b. சரியா, n of a என்னது 25 plus 40 minus 50. So it is 65 minus 50, then it is 15. n of a intersection b வந்து நம்மளுக்கு 15 இருக்கு. What is n of u? n of uக்குனா ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். எஸ், இட் இஸ் given. யார் கொடுத்துருக்கா, b காம்ப்ளிமெண்ட். b காம்ப்ளிமெண்ட் இஸ் equal to u minus b. அப்போ n of b காம்ப்ளிமெண்ட் இஸ் equal to n of u minus n of b. n of b காம்ப்ளிமெண்ட் எவ்வளோப்பா, 25, which is equal to n of u minus n of b வந்து 40. இங்கே இருக்க மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ். அப்போ n of u is equal to
40 plus 25. So it is 65. So n of u வந்து 65 members. இப்போ second sum. N of A. N of A is equal to 300. So your N of A is equal to 300. N of A union B. A union B வந்து 500. A intersection B வந்து 50. B complement கொடுத்துட்டாங்க. First N of A கேட்குறாங்க. ஓகே, N of B வந்து தெரியாது. N of A union B கொடுத்துருக்காங்க 500ன்னு, intersection கொடுத்துட்டாங்க 15. இப்போ ஃபஸ்ட்டு இதை வச்சு B கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ N of A union B ஃபார்முலா என்ன? N of A plus N of B minus N of A intersection B. இதோட இது வந்து 500. 500 is equal to 300 plus இது N of B னே வச்சுப்போம் minus 50. ஓகேவா? 300ல 50 போச்சுன்னா 250. அப்போ N of B என்னது? 500 minus 250, that is 250. 500 250 பண்ணாலும் 250 தான். அப்போ N of B வந்து நம்மக்கிட்ட 250 இருக்கு. எஸ், இப்போதான் இவங்க N of B கண்டுபிடிச்சிட்டோம். N of U கேட்குறாங்க. யூனா எனக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். ஸோ இங்கே என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க? B காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. B காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு B U மைனஸ் B. ஸோ N of B காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு N of U மைனஸ் N of B. சரியா? B N of B complete 25. So 25 is equal to N of U minus 250. சரியா? அப்போ N of U என்ன வரும் பசங்களா? N of U is 25 plus 250, 275. அப்போ N of U வந்து 275 members இருப்பாங்க. Your B complement is 350. Sorry, 25 பார்த்துட்டேன். Sorry, it is 350. Yes. So 350. 350 plus 250. 350 plus 250, 50, 100. 400 ஆச்சு. 400, 600. Yes. அப்போ N of U வந்து 600 members இருப்பாங்க பசங்களா. Okay? Yes. Verify it. Verify itனா we have to take LHS. So LHS ni A union B தான் first கேட்குறாங்க. A union B என்னதுப்பா? அப்போ 2, 3, 4, 8, 10 minus, sorry, union B வந்து 1, 2, 5, 8, 10. சரியா? ஸோ 1, 2, 3, 4, 5 இருக்காங்க. அதுக்கப்புறம் 8 இருக்காங்க, 10. ஓகே, இதில் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ N of A union B is equal to how many members are there? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 members are there. இப்போ N of A, Aல எத்தனை பேர் இருக்காங்க? It is 5. N of B ல எத்தனை பேர் இருக்காங்க? அதே 5 தான். இன்டர்செக்ஷன் ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன். ஸோ N of A intersection B. A intersection B எவ்வளோ? ஸோ 2, 3, 4, 8, 10, 2, 5, 8, 10. ஸோ 2, 8, 10 மட்டும் காமனாக இருக்காங்க. ஸோ N of A intersection B வந்து நம்மளுக்கு 3. கரெக்டாக? அப்போ ரைட் சைடு நம்மளுக்கு என்ன வரணும்? 5 plus 5 minus 3. This is 10. 10 minus 3, that is 7. Right, left side நம்மளுக்கு 7 தான் வந்திருக்கு. Right side நம்மளுக்கு 7 தான் வந்திருக்கு. Hence it is verified. Hence shown or verify என்ன வேணா சொல்லிக்கலாம். எஸ் பசங்களா, திஸ் இஸ் த லாஸ்ட் சம். ஸோ இனிமேல் நம்ம 9th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் இருக்குது. ஸோ 6 மறக்காமல் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குனு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பசங்களா. ஓகே, பை பை, see you at live.